ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். ஸோ நீங்களும் நல்லா இருங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்தது லைஃப்பில். ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே எனக்கு லீவ் தான். ஸோ அதனால் வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த வாரம். மண்டே இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக மண்டே நான் என்ன பண்ணேன்னா, சரி அம்மா காலையில் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அம்மாவும் கிளம்பி கோயிலுக்கு போனோம். ஸோ கோயிலுக்கு போய்ட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு எனக்கு சடனாக ஒரு விஷயம் தோணுச்சு. எதனா அம்மாவுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் அவங்ககிட்ட கேட்கலாம், அவங்களுக்கு என்ன ஆசை இருக்குது, நீ சொல்லுமா சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு சும்மா அவங்ககிட்ட கேட்டேன். ஸோ உனக்குன்னு என்ன ஆசை இருக்கா, ஒரு 5 ஆசை என்னன்னு சொல்லிட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து மனசை ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு தெரியல. உனக்குன்னு என்ன எதனா வேணுமா கேளுமான்னா, அவங்க தனக்குன்னு எதுவும் கேட்கவே இல்லை. என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், முழுக்க தான் பெற்ற பிள்ளைங்களை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. எனக்கு சின்ன வயசு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா இந்த கட்டட வேலைக்கெலாம் போவாங்க. ப்ளஸ் ஊரில் கைனி வேலை, இந்த களை எடுக்கிறது, நாற்று நடலாம் போவாங்க. காலையில் வேலைக்கு போயிடுவாங்க. காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு போயிடுவாங்க வேலைக்கு. போயிட்டு ஒரு 9 மணி அது போல் வருவாங்க. அங்கே காலையில் போனால் இந்த இட்லி அது போல் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு, ஏன்னா டிஃபன் அது போல் என்ன கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சாப்பிடாம அந்த மடியில் கட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட கைனி வெளி வரைக்கும் போவாங்க, நாற்று நட போவாங்க. அங்கேருந்து அவங்க கொடுக்குற அந்த சாப்பாடை மடியில் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து என்கிட்ட அந்த சாப்பாடை கொடுத்துட்டு நான் அவங்க பக்கத்தில் உட்காந்து நான் சாப்பிடுவேன். சுட சாப்பாடு, அந்த நல்ல சாப்பாடு நான் சாப்பிடுவேன். என் பக்கத்தில் உட்காந்து அந்த நேற்று எப்பயுமே வீட்டில் அந்த பழைய சாதம் இருக்கும், நைட்டு வச்சு எப்பயுமே தண்ணி ஊற்றி வைப்பாங்க அம்மா. ஸோ அந்த பழைய சாப்பாடு ப்ளஸ் வந்து இந்த பச்சை மிளகா கடிச்சு அப்படியே ஒரு வாய் அந்த பழைய சாதத்தை சாப்பிட்டுட்டு அந்த பச்சை மிளகா கடிச்சு சாப்பிடுவாங்க. நான் பக்கத்தில் உட்காந்து அந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்போ எனக்கு அது புரியல. இன்றைக்கி அது ஒரு பெரிய தியாகங்க. எனக்கு இப்போ தான் அது புரியல. இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் மெச்சூர்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி அது அவங்க ஒரு தியாகம். அவங்க சந்தோஷமாக தான் சாப்பிட்டாங்க. ஏன்னா தன்னுடைய புள்ள அங்கே நல்ல சாப்பாடு சாப்பிட்றான், அவன் நல்ல சாப்பாடு சாப்பிட்றான் அப்படின்ற ஒரு நினச்சிருப்பாங்க போல். ஆனால் அவங்க சாப்பாடு அவங்களுக்குள்ள நம்ம இந்த சாப்பாடு சாப்பிட்றோமே அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க கூட அந்த ஒரு கில்ட்டான இது வந்ததே கிடையாது. அப்போ எனக்கு புரியல, இப்போ தான் புரியுது அது எப்படியாப்பட்ட ஒரு தியாகம்னு சொல்லிட்டு. ஆனால் எதுக்காகவும் சரி பெற்ற அப்பா அம்மாவை மட்டும் விட்டுறவே கூடாது கைஸ். ஆனால் எவ்வளோ பேர் நம்ம லைஃப்பில் வரலாம், கொஞ்ச நாள் நம்ம கூட ட்ராவல் பண்ணலாம், சடனாக நம்மளை விட்டு போகலாம். பட் ஆனால் நம்மளை இந்த உலகத்துக்கு கொடுத்தது நம்மளுடைய அப்பா அம்மா தான். ஸோ 1000 உறவுகள் இருந்தாலும் சரி பெற்றவங்கள போல் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஸோ தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நமக்காக மட்டுமே வாழ்ந்து இறந்து போகிறவங்க அந்த பெற்றவங்க மட்டும்தான். ஸோ அப்பா அம்மா இருக்கும்போதே சின்ன சந்தோஷங்கள் நம்மளால் அவங்களுக்கு என்ன சின்ன சந்தோஷத்தை தர முடியுமோ கண்டிப்பாக நம்ம அதை கொடுத்துடணும், சரியா? ஸோ எதுக்காகவும் யாருக்காகவும் பெற்றவங்கள மட்டும் கை விட்டுறவே கூடாது. ஏன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கைஸ். ஸோ பார்ப்போம். எங்கள் அம்மா ஒரு விஷயத்த சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், உனக்குன்னு இருக்கிற 5 ஆசைகள் என்ன சொல்லுமான்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் பின் பண்ணுறேன் பாருங்கள். நான் ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆகிடுச்சு கைஸ். ஒரு மாதிரி தனக்குன்னு அவங்க எதுவுமே கேட்கவே இல்லை. சரி சரிம்மா, உனக்குன்னு இருக்கிற ஒரு 5 ஆசைகள் என்கிட்ட கேட்கணுன்னா என்னென்ன கேட்பேன்? 5 ஆசை. 5 ஆசை? ஆமாம். நான் என்னன்னு கேட்க போகிறேன்? முதல் ஆசை என்னது? முதல் ஆசை என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்ல மாதிரியா. உனக்கு என்ன வேணும்? அது எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் தேவையில்லை. என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் எனக்கு போகிறோம். அதான் எனக்கு சந்தோஷம். அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா வாழணும், அவங்க நல்ல மாதிரியாக இருக்கணும், மேலே நல்லா இருக்கணும், அந்த எண்ணம் தான் எனக்கு. சரி, ரெண்டாவது ஆசை? ரெண்டாவது ஆசை என்ன? அதைத்தான் சொல்ல போகிறேன். சொல்லு, ரெண்டாவது ஆசைனா? எனக்கு ரெண்டாவது ஆசை என்ன சொல்கிறது, நான் என் பிள்ளைங்க எங்கன்னா அதுங்களுக்கு இன்னும் ஒரு மேலே எங்கன்னா ஒரு இடத்துக்கிட்ட வாங்கிக்கணும், அதுங்க இன்னும் 4 பேர் மாரி இன்னும் நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு. எனக்குன்னு ஆசை வந்து எனக்கு என் பிள்ளைங்கன்னு நல்ல மாதிரியா புள்ள குட்டிலாம் பெற்று பேரம்பேத்தி எடுத்து நல்ல மாதிரியா நம்ம கையால் தூக்கி நம்ம இது பண்ணோம், 4 பேர் மாரிட்டுன்னு போனோம், வரணும் கொள்ளணும்னு எனக்கு அது ஒரு எண்ணம். நான் இதான் ஆசையா? என் ஆசை. சரி, நாலாவது ஆசை? நாலாவது ஆசை வந்து எல்லாம் என் பொண்ணு பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அந்த எண்ணம் எனக்கு. என் புருஷனுக்கு எந்த நோடி இல்லாத, என் பிள்ளைங்களுக்கு எந்த நோடி இல்லாத நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அந்த எண்ணம் தான் எனக்கு. ஏன்னா 4 பேர் மாரி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களோ என் புருஷனோ என் பொண்ணுங்கள்லாம் அதுங்கெல்லாம் நல்லா இருந்தால் எனக்கு போகிறோம். அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், என் மருமகோ என் பிள்ளைங்கோ அதுங்க சந்தோஷமாக இருக்கணும்.
எனக்கு வேற ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த ஆசை தான் எனக்கு. சரி 5 உனக்குன்னு யாரா கேளுமா, உனக்குன்னு என்ன ஆசை இருக்கு? எனக்குன்னு என்ன எனக்கு என் உடம்பு உன் மேல எதுவுமே ஆசை இல்லையா? எனக்கு ஆசை, எனக்கு என்ன ஆசை எனக்கு இருக்குது. என் உடம்பு வலி தான் 1008 வலி கிடக்குது எனக்கு உடம்புல. அந்த வலி எனக்கு கடவுள் என்னைக்கு இந்த 1000 முன்னத்தில் என் உடம்பு என்னைக்கு நல்லா போகுது அப்படின்ட்டு அதை தான் எனக்கு ஆசை. நான் வேறு நகை நெட்டுலாம் போட்டு பார்த்துட்டேன், எல்லாம் இல்லை. இப்போ நகை நெட்டு மேலாம் எனக்கு எந்த ஆசையும் கிடையாதுப்பா எனக்கு. என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் எனக்கு போகிறோம், அதான் எனக்கு ஆசை. உனக்குன்னு எதனா கேளுமா? எனக்கு நான் என்ன கேட்க போகிறேன்? எனக்குன்னு நான் என்ன கேட்குறது? எனக்குன்னு என் பிள்ளைங்க நினச்சி எதுனா பண்ணாதான் எனக்கு உண்டு. நான் எனக்குன்னு நான் என்ன கேட்க மாட்டேன். என் பிள்ளைங்களா ஐயோ நம்ம அம்மாக்கிறாங்க, அது சொல்லுமா என்னவா? என்ன உனக்கு என்ன வேணுமா, என்ன பண்ணணும் சொல்லு. எனக்கு எதுவும் எனக்கு அதை தான் சொல்கிறேன். என் பிள்ளைங்க மனசு வச்சு நம்ம அம்மாவுக்கு செய்யறதான். உனக்கு எதுவுமே வேணாவா கேட்கணும்னு கேட்க மாட்டேன். என் பிள்ளைங்களும் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. எதுக்குமா இப்போ சொல்லுமா, நார்மலாக சொல்லுமா, என்ன வேணும்னு சொல்லு. எதுவுமே இல்லையா? நாங்களாம் பண்ணாதான் உண்டா? ஆமாம், என் பிள்ளைங்க நம்ம அப்பா அம்மாவில் ஆசையில் நம்ம பூஜை கட்டாது எதுவும் அது வச்சு எனக்கு தெரியும் என் பிள்ளைகளை பற்றினா. அதுதான் எனக்கு வேற ஒன்று என்னெல்லாம் இப்போ எனக்கு. சரி அதெல்லாம் பார்த்து போவான் காலோட, சரியா? 4 பேர் மாரி பிள்ளைங்க ஆத்தால கை கேட்குறாங்க, அடிக்கிறாங்க, அப்படி அடிக்கிறாங்க. அது என்ன நான் வளர்ப்பு